ஒரு பக்கம் கமேனியோட இறுதி சடங்குகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மறுபக்கம் அவரோட வாரிசுக்கு பகிரங்கமான கொலை மிரட்டலை விடுத்திருக்கு இஸ்ரேல். இதோட எதிரொலியா உலக பங்கு சந்தைகள் எல்லாமே வரலாறு காணாத வகையில வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இது தொடர்பான முழுமையான விடயங்களை பார்க்கலாம். மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் உலகத்தையே கவலையில ஆழ்த்திக்கிருக்கு. ஈரானோட தலைநகர் டெஹ்ரான் மேல இஸ்ரேல் மறுபடியும் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியோட மறைவுக்கு அப்புறமா ஈரானே கண்ணீர்ல மூழ்கி இருக்கு. அந்த நாட்டுல தொடர்ந்தும் 3 நாட்களுக்கு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த உணர்வு பூர்வமான நேரத்திலையும் கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா இஸ்ரேல் ஈரான் மேல மறுபடியும் மிகப்பெரிய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கமேனியோட இடத்தை பிடிக்க போற அடுத்த தலைவரை தரம் பார்த்து இலக்கு வைப்போம் அப்படின்னு இஸ்ரேல் பகிரங்கமாகவே ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. புதிய தலைவரா யார் வந்தாலும் அவங்களோட இலக்குல இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஈரானோட ராணுவ தளங்கள் மத்தியில இப்போ பெரிய ஒரு கொந்தளிப்பையே ஏற்படுத்தி இருக்கு. போர் ஈரானோட மட்டுமே நிக்காம லெபனான்லயும் இஸ்ரேல் தன்னோட தாக்குதல் எல்லைய ஆக்ரோஷமா விரிவுபடுத்தி இருக்கு. இதுவரைக்குமே ஹிஸ்புல்லா அமைப்போட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த இடங்களை தாக்கிக்கிட்டு இருந்த இஸ்ரேல் இப்போ பெய்ரூட்டோட மிக முக்கியமான பொது பகுதிகளை குறிவச்சிருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்லயும் இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களால லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பயத்தோடு இருக்கதாகவும் சொல்லப்படுது. யுத்தம் ஒரு புறம் நடக்க இதோட தாக்கம், இதோட விளைவு உலக நாடுகளோட சமையலறை வரைக்குமே எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. வான்வெளி பாதைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்க காரணத்தினால சர்வதேச விமான போக்குவரத்து முடங்கக்கூடிய அபாயமும் இப்போ ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமா தென்கொரியாவோட மிக பிரதான குறியீடு வரலாற்றிலேயே மிக மோசமான வகையில ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த விடயங்கள் எல்லாமே உலக பொருளாதார நெருக்கடிக்கான ஆரம்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுப்பப்பட்டு வருது. மத்திய கிழக்குல அமைதி திரும்புறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இப்ப வரைக்குமே தெரியல. இஸ்ரேலோட அடுத்த இலக்கு யாரு? இதுக்கு ஈரான் எந்த மாதிரியான பதிலடி கொடுக்கும்? இந்த விடயங்கள் எல்லாமே 3ஆம் உலக போருக்கான ஆரம்பம் தானா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ உலகத்துல எழுப்பப்பட்டு வருது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.